அரசாங்கத்தின் சதித்திட்டங்களை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்க தயாராகும் எதிர்க்கட்சி. கடவுச்சீட்டுக்காக காத்திருப்போர் பட்டியலில் உள்ள 26,000 பேர். பல மில்லியன் பெறுமதியான போதைப் பொருளுடன் சிக்கிய பாட்டதாரி மாணவி. யாழில் மாணவியிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர் எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை. தேர்தலை இலக்காக கொண்டு அரசாங்கம் சில சதி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாட தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா தெரிவித்தார். கம்பஹாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், தாம் என்ன செய்கின்றோம் என்பது அரசாங்கத்துக்கு தெரியாது, அரசாங்கத்தில் என்ன நடக்கிறது என்பது அமைச்சர்களுக்கு தெரியாது. அவ்வாறானதொரு நிலைமையே தற்போது காணப்படுகின்றது. அனுபவமற்றவர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்தால் இதுவே இடம்பெறும். தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இவர்கள் கூறினாலும் நடைமுறையில் அதனை அவதானிக்க கூடியதாக இல்லை. பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் கூட இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை. முன்னாள் போலீஸ் மா அதிபர் போன்றோர் தலைமறைவாகியுள்ளனரா அல்லது மறைத்து வைக்கப்பட்டுள்ளனரா என்பது நமக்கு தெரியாது. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். புதிய கடவுச்சீட்டுக்காக 26,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். குறித்த விண்ணப்பங்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிக காரியாலயங்களால் பெறப்பட்டு சுமார் 2 வருடங்கள் கடந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. சிலரின் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் காலாவதியாகிவிட்டதால் அவர்கள் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் வெளிநாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வை வழங்குவதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு மற்றும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இடையே கலந்துரையாடலும் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் இந்த மாத இறுதிக்குள் இந்த பிரச்சனையை முடிந்தவரை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய பிரதி அமைச்சர், தற்போதைய அரசாங்கம் இந்த நெருக்கடியை உருவாக்கவில்லை என்பதை வலியுறுத்தினார். இதேவேளை வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெறுகின்ற போதிலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் இடைத்தரகர்களின் உதவியை நாட வேண்டாம் என்று பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். பயண பொதியில் மறைத்து வைத்திருந்த 175 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹசிஸ் போதைப் பொருளுடன் வருகை தந்த வெளிநாட்டு பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் நேற்று இரவு விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் 20 வயதுடைய கனேடிய இளங்கலை பட்டம் பெறவிருக்கும் மாணவி என்பதோடு இவர் இலங்கைக்கு வருகை தரும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். அவர் கனடாவின் டொரண்டோவில் இருந்து இந்த போதைப் பொருளை அபுதாபிக்கு எடுத்துக்கொண்டு வந்திருந்ததுடன் அங்கிருந்து இரவு 8:35 மணிக்கு எதிஹாட் ஏர்வேஸ் விமானம் EY396 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவர் கொண்டு வந்த பயண பொதியில் 3 போர்வைகளில் சுற்றப்பட்ட 17 கிலோகிராம் 573 கிராம் ஹசிஸ் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்த போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இளம் பெண்ணும் அவர் கொண்டு வந்த போதைப் பொருள் உள்ளிட்ட பொருட்கள் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் கிருஷ்ணாவை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. SK Vlog என்ற பெயரில் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் யூடியூப் சேனல் ஒன்றினை நடாத்தி வருகின்ற கிருஷ்ணா என்பவர் நேற்றைய தினம் பண்டத்தரப்பு மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்த நிலையில் யூடியூபர் கிருஷ்ணா இளவாலை காவல் நிலைய சிறைக்கூடத்தில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த யூடியூபர் இளவாலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பண்டத்தரப்பு பகுதியில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் அத்துமுறை உள்நுழைந்து காணொலி பதிவு செய்துள்ளார். இந்த காணொலியில் பாவிக்கப்பட்ட சொற்பிரயோகங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக சர்ச்சை எழுந்தது. இது குறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது. இந்த நிலையில் குறித்த யூடியூபர் நேற்றைய தினம் அந்த வீட்டுக்கு செல்ல முயன்ற போது பண்டத்தரப்பு சில்லையூர் மத்திய இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதன்போது அவருடன் இன்னும் 3 பேர் என மொத்தமாக 4 காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர்.
இந்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவலை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வாக்குமூலம், ஊர் இளைஞர்களின் வாக்குமூலத்தை பெற்றனர். அதன் பின்னர் நால்வரும் கைது செய்யப்பட்டனர். வற்புறுத்தல், அத்துமுறை, வீட்டினுள் உட்புகுதல், தகாத வார்த்தை பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நால்வரில் ஒருவர் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனம் ஒன்றில் பயிலுநராக பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நால்வரும் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து அணியுடன் இடம்பெற்ற ICC சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி 49 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 254 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. ICC சாம்பியன்ஸ் கிண்ண தொடரின் இறுதிப் போட்டி நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையில் தற்போது இடம்பெற்று வந்தது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. அதனைத் தொடர்ந்து களத்துக்கு இறங்கிய நியூசிலாந்து அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 251 ஓட்டங்களை குவித்துள்ளது. இதேவேளை இந்த போட்டியில் அதிகபட்சமாக 101 பந்துகளில் 63 ரன்களும், பிரேஸ்வெல் 40 பந்துகளில் 53 ஓட்டங்களும் விளாசியுள்ளார். அதன்போது இந்திய அணி சார்பில் பந்து வீசிய வருண் சக்கரவர்த்தி மற்றும் குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இவ்வாறானதொரு பின்னணியில் 50 ஓவர்களில் 252 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி விளையாடியிருந்தது. இதேவேளை நியூசிலாந்து அணி மொத்தமாக 154 பந்துகளை ஓட்டங்களை பெறாமல் விளையாடி இருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.